சங்கீதம் 105:15 வேகமா வாசிக்கணும். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும், அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா பரலோகம் சொல்லும், அவனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. பண்ணப்பட்டவன் மேல ஒருவனும் கை வைக்க கூடாது அப்படின்னு கீழே இருந்து சவுண்ட் வரல, மேல இருந்து சவுண்ட் வருது. அப்ப நீங்க கையை தட்டி சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட என் மேல கை போட ஒருவனுக்கும் ஒரு வல்லமைக்கும் ஒரு அதிகாரத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் எந்த சூழ்நிலைகளுக்கும் அதிகாரமே இல்லை. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து நிற்கும். அல்லேலூயா. திரும்ப வாசிக்கலாம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும், என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும். தொடக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. அனாயிண்டிங், அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா, அபிஷேகம்னா யாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, டேய் அவனை நீ தொடாத, அவனுக்கு தீங்கு செய்யாத. தீங்கு செய்யறது அர்த்தம் நம்மளை அழிக்கிறதுக்கு கூடி கூடி உட்காந்து பேசுறது, கூட்டம் கூட்டமாக பிளான் பண்ணுறது, என்னென்னலாம் முடியுமோ அப்படிலாம் கதை கட்டுறது. செழிப்பா சிரிப்பா சந்தோஷமாக இருங்க. ஒருத்தவங்க மேலே கை போடணும்னு ட்ரை பண்ணால் பரலோகம் சொல்லும். டிரான்ஸ்பேரம் பார்த்துருக்கீங்களா? கரண்ட் பாக்ஸு அங்கே போனோடனே ரவுண்டாக ஒன்று போட்டு 2 இருக்கும், நம்ம ஃபோட்டோ மாதிரியே ஒன்று இருக்கும். எத்தனை பார்த்துருக்கீங்க? நம்ம ஃபோட்டோ மாதிரியே ஒன்று இருக்கும். என்ன போட்டிருக்கோம்? அபாயம். தெரியாமல் கைய உள்ள வச்சிட போற. பார்க்கறது வெறும் டப்பா மாதிரி தான் இருக்கும், உள்ள பல வாட்ஸ் போயிட்டு இருக்குது. டச் பண்ணாதான் வாட்ஸோட பவர் உனக்கே. அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை சொரியிற வரைக்கும் தான் அவன் யாருன்றது தெரியும். சொரிஞ்சிட்டாங்கன்னா அப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற தேவன் யாருன்னு அவங்களுக்கு அவர் புரிய வச்சிருவார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாது. என்னுடைய தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். செஞ்சிட போறீங்கப்பா, ஆபத்து அதிகம். ஆதியாகமம் புத்தகம் திருப்புங்க 20ஆம் அதிகாரத்தில் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, 2 வாசிங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். போதும். என்னன்னா ஒரு ராஜா, அபிமெலேக்குன்ற ராஜா, ஆபிரகாமுடைய பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. தூக்கிட்டு போனது பீரோ கிடையாதுங்க, யாரு? பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. பிறகு சந்தோஷமா இருக்கீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிச்சு, நம்ம வீட்டில் போக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. என்னது? முடிவு பரியந்தும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. சில பேர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தோடு இருக்காங்க, மிஸ் ஆகவே முடியாது. அபிமெலேக்கு சாரால வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான். நைட் ஆயிடுச்சு. பையன் கொஞ்சம் அபிமெலேக்கு தூங்குறாரு. தூங்கினோடனே கனவுல யார் வந்துட்டாரு? கடவுள் என்ட்ரி ஆயிட்டாரு. சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். என்ன மெசேஜ் வருது? நீ வீட்டுக்கு கூட்டு வந்து ஒரு பொண்ணை வச்சிருக்கியே, இந்த பொண்ணின் நிமித்தம் நீ செத்தாய். அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த ராஜாக்கு ஆபிரகாம் சாராளுக்கு புருஷன்னு தெரியாது. என்னுடைய சகோதரின்னு தான் சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நம்ம சில விஷயத்த சில பேருக்கு பயந்து மூடி மறைச்சி, ஐயோ இதை சொன்னால் என்னாகும், இதை சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகும் அப்படி நீங்கள் பயந்து பயந்து மூடி மறைச்சா கூட தேவன் தைரியமாக சொல்லுவார், உன் பக்கம் நியாயம் இருந்தால் அது உன் பக்கம் தான் நியாயம். கையை வைத்து சொல்லுங்க, என் சார்பில் நான் பேச பயந்ததை கூட எனக்காக வழக்காடி தைரியமாய் பேசுவார். கையை தட்டி சொல்லுங்க, இன்னையிலிருந்து உங்கள் சத்துருகளுக்கு, உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு, உங்களை தொட, உங்களை ஆட்டி படைக்க, உங்களை அப்படி இப்படி அசைச்சு பார்க்கிறவங்களுக்கு நீங்க பேசாம பயந்திருந்தா கூட கர்த்தர் பேசாமல் இருக்க போறதில்லை. அவர் எழும்பி பேசுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் பயந்துட்டான் பேசுறதுக்கு. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ தூக்கிட்டு வந்த அந்த பொண்ணு நிமித்தம் நீ செத்த. அவன் ஒருவனுடைய புருஷனா இருக்கிறான், மனைவியா இருக்கிறான். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். 7 வாசிங்க.
அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் யாரு? ஆபிரகாம் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. ஆபிரகாம் இஸ் a anointed person. அவனுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியினுடைய வல்லமை அவனுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. வத்த சொத்தலா இருக்கக்கூடாது, நின்னா எப்படி இருக்கணும்? நெருப்பு தணலா நிற்கணும். அல்லேலூயா. ஒருத்தன் நம்ம வீட்டில் கை வச்சுட்டு நைட்டு போய் தூங்குனா அவன் தூக்கத்தில் வர்ற கனவு என்ன வருது? மவனை இன்னைக்கு நீ செத்த. அவன் கனவு, ஐ திங்க் அவன் கனவு இன்னும் சரியா அவனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அடுத்த அந்த கனவோட நெக்ஸ்ட் லெவல் வருது. நீயும் செத்த, உன் கூட இருக்கிற எல்லாருமே செத்துருவீங்க. ஏன் அப்படின்னா அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அவன் ஜெபிக்கிற மனுஷன். கையை தட்டி கதற்கு நன்றி சொல்லுங்க. அவன் யாரா? அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். அவனுக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகம் இருக்கிறது. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறது. அவன் தேவனுடைய சிநேகிதனா இருக்கிறான். அவன் தேவனோடு பேசுகிறான். அவன் மேல் தேவனுடைய முகம் கடாய்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. அவனை நீ தொடக்கூடாது. அல்லேலூயா. தொட்ட உனக்கும் பிரச்சனை, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. காரணம் என்ன என்றால் ஆபிரகாம் ஜெபிக்கிற மனுஷன். ஆபிரகாம் தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆபிரகாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. 7ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சொப்பனம் கண்டினியூ ஆகுது. 3ஆம் வசனத்தில் சொல்லுது, நீ செத்த. அவன் அனுப்புகிற மாதிரி தெரியல. இன்னும் அவன் வந்து என்ன பண்ணல? லிசன் பண்ணலை. பிரசங்க அதை எத்தனை பேர் ஆண்டவர் பேசுகிறார்? ஒரு எச்சரிப்பு வரும் பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனை அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனையாக மாறிடும். நம்மளுடைய அபிஷேகம் புரியுதா? என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆபிரகாமுடைய மனைவியை போய் தூக்கிட்டு வந்து அபிமெலேக்கு அவன் வீட்டில் வச்ச உடனே வந்தது சாராள் மட்டும் கிடையாது, வந்தது ஆபிரகாமுக்குள்ள இருந்த அனாயிண்டிங் வந்தது. அந்த வீட்டுக்குள்ள வந்தது சாராள் மேல இருந்த அபிஷேகம் உள்ள வந்துச்சு. சாராள் வந்து கம்முன்னு என்ன பண்ணிருப்பா? குத்த வச்சு இப்படி உக்காந்துருப்பா. ஏன்? அவரு ராஜா. எதுவும் பேச முடியாது. நான் சொல்றேன், நாம பேச முடியாததை நம்ம அனாயிண்டிங் பேசும். அல்லேலூயா. சாராள் எப்போ அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே உக்காந்தாலோ அப்போ அந்த ரெலம், அந்த மண்டலம் ஏதோ ஒரு மாற்றத்தை அனுபவிக்கிறது. அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரன், சொந்தக்காரன் எல்லாருடைய கர்ப்பமும் அன்னைக்கு நைட்டு அடைக்கப்பட்டுருச்சு. சாராள் போய் என்ன பண்ணல? என் புருஷன்ட்ட கூட்டு போய் விடு இப்படி அழலை. என் பொண்டாட்டியை கூட்டு போகாதன்னு இவனும் அழல. பட் ஊரே அழுது இவளை விட்டு எல்லாருடைய கர்ப்பமும் அடைக்கப்பட்டுருச்சு. 17-18 வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம், ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் கையை தட்டி கர்த்தருடைய அதிகாரத்துக்காக சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நல்ல ஜெபிக்கிற ஜெப மகிமை நிறைந்திருக்கிற ஒரு குடும்பத்து மேல யாராவது ஒருத்தவங்க கையை வச்சாங்கன்னா அவங்க மேல ஏதோ ஒரு கர்த்தருடைய வல்லமை போய் அவங்களை அடிக்கும். அல்லேலூயா. போய் சாராளை கூட்டிட்டு உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஆன் த டைம் சாராளின் நிமித்தம் அந்த அபிமெலேக்குடைய வீட்டார் யாவருடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைத்தார். அன்னைக்கு நைட்டே இனி எவனுக்கும் புள்ள பிறக்காது. ஒரே அடி சந்ததி மேலேயே கை வச்சிட்டாரு. 18 வாசிங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான்.
ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்ப அவங்களுக்கு சாராள தொட்டோன என்ன வந்துருச்சு? நோய் வந்துருச்சு. சம்திங் அவங்களுடைய வயிற்று பெண்கள் அவங்க வயிற்றுல ஃபீல் பண்றாங்க, என்னமோ சம்திங் தப்பா இருக்குது. என்னைய பொறுத்தவரை சாராள் உள்ள வந்து உட்காந்தோன்னே அங்க என்ன போட்டிருக்குன்னா, அபிமெலேக்குடைய வீட்டார், அவனுடைய குடும்பம், அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாரையும் வீட்டிலையும் ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சு. ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான், அப்பொழுது அவர்கள் குணமானார்கள். குணம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒன் நைட்ல நடக்கிற மேட்ரு. என்னது? ஒரே நைட்ல உங்க கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கா அடைக்கப்படலை எப்படி தெரியும்? அடைக்கப்பட்டதுன்னு தெரியல, இப்ப சரியாயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு அடைக்கப்பட்டதும் தெரியுது, சரியானதும். அப்படின்னா அவங்க வயிற்றுல ஃபீல் பண்ற அளவுக்கு ஏதோ ஒரு பெயின் அவங்க அனுபவிக்கிறாங்க. அட்டன் டைம்ல மொத்த அபிமெலேக் சாராளுடைய மேல கைய வச்சோன்னே ஆன் த ஸ்பாட்ல அபிமெலேக்கின் வீடு, அபிமெலேக்குடைய உறவுகள் வீடு, அபிமெலேக்கு சொந்தக்காரங்க எல்லாருடைய வேலைக்காரியுடைய வயிற்றும் உருட்டி புரட்டி பெயின் கதறாளுங்க எல்லாரும். ஐயோ துடிக்குது. ஏன் அப்படின்னா அங்க ஒருத்தன் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான்ட்டு உள்ள மனசு துடிக்குது. உள்ள கூட்டிட்டு வந்தோன்னே எல்லாருடைய வயிறும் பயங்கரமா துடிக்குது. எப்பா உன் பொண்டாட்டி நீயே. அப்ப ஜெபம் பண்றான், ஆண்டவரே நீர் நல்லவர், இந்த நன்மையை செய்தீர். அவன் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே எல்லாரும் சொல்றாங்களாம், இப்ப வயிற்று வலி போயிருச்சு, இப்ப எல்லாம் சரியா ஆயிருச்சு. என்ன ஆச்சு? அவன் உனக்காக ஜெபித்தான். ஒருவேளை சாராள் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கலன்னா அபிமெலேக்குடைய மொத்த வம்சமும் அழிஞ்சே போயிருக்கும். பக்கத்து தட்டி சொல்லுங்க, உள்ள இருக்கிற அபிஷேகத்தினுடைய பவர் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெருசு. நான் பேசாதத அது பேசும், நான் செய்ய முடியாதத எனக்காக செய்யும். நான் பயந்த இடத்துல என்னை கண்டு பயப்படுற மாதிரி அபிஷேகம் பெரிய கிரியைகளை செய்யும். நல்ல கையை தட்டி கேளுங்க, ஆண்டவரே அந்த சாராள் மேல, அந்த ஆபிரகாம் மேல, அவன் குடும்பத்தின் மேல இருந்த கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பின் அபிஷேகம் என் மேல் இருப்பதாக. கர்த்தர் அபிஷேகம் மனிதனை தொடாதிருப்பாயாக. கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்யாதீர்கள், காரணம் கர்த்தர் இறங்கி வந்து அவனுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். அபிஷேகம் உங்க மேல கை வச்சா பெரிய பிரச்சனையை உருவாக்கிறோம். அதுக்கு நீங்க முதல்ல பக்கத்து சொல்லுங்க, அதுக்கு நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், தேவனோட பழகிறவங்களா இருக்கணும், தீர்க்கதரிசியா இருக்கணும், அபிஷேகம் உள்ள இருக்கணும். அப்பதான் சாராள் வருவா. இது பெரிய தேவ ரகசியம். ஏசாயா புத்தகம் 10:27. நேரம் இல்லை. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், சொல்லுங்க தட்டி சொல்லுங்க, உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அல்லேலூயா. தமிழ் டிரான்ஸ்லேட் மிஸ்டேக். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. சொல்லுங்க, அந்நாளில். சொல்லுங்க, நான் சொல்றேன் சொல்லுங்க. ஒரு நாளுக்கு இருக்குது. பாருங்க, இங்க வந்து பேப்பர் வெயிட் இருக்குது. சொல்லுங்க, ஒரு நாள் இருக்குது. அந்த நாள்ல என் மேல் இருக்கிற, என் முதுகுல இருக்கிற பார சுமையும், என் கழுத்துல இருக்கிற நுகமும் முறிந்து போகும். எப்ப? அபிஷேகம் உள்ள வரும்போது எல்லா சுமையும் எல்லா நுகங்களும் உடஞ்சு நொறுங்கும். நான் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அபிஷேகமே எல்லா நுகத்தையும் அடிச்சு உடைச்சு நொறுக்கிறோம். அல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அபிஷேகத்துக்காக பசி தாகமா இருப்பீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு
எத்தனை பணம், எத்தனை மனுஷன், எவ்வளோ அதிகாரி இருந்தாலும் கட்டு உடையணும்னா அபிஷேகம் தான் உள்ளே வரணும். அபிஷேகம் வந்தால் தான் சாபங்கள் உடையும், சில பாவத்தின் நுகங்கள் உடையும், சில சபிக்கப்பட்ட கிரியைகள்லாம் உங்களை விட்டு நீங்கும். அல்லேலூயா. அதனால் அபிஷேகத்தை சும்மா இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவோம், அதை அனல் மூட்டி எழுப்பி விடு. அந்த அபிஷேகத்தை அப்படியே நீங்கள் பொங்க விட்டுவிட. வீட்டில் வேலை இல்லை, சும்மா இருக்கீங்கன்னா நல்லா பல மணி நேரத்தை உட்காந்து அந்நிய பாஷை பேசுங்க, நிறைய பைபிள் வாசிங்க, நல்லா பாட்டு பாடுங்க, 100 பாட்டு பாடுங்க. ஐயோ பாஸ்டர், நான் பாடுறதை யாருமே கேட்க முடியாது, பரவாயில்ல, பரலோகம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பாடுறதே கேட்குதே, நீங்கள் பாடுறதே கேட்காதா? அல்லேலூயா. உங்கள் யாருடைய இருதயமும் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நான் பாடுறதே பரலோகம் கேட்குது, நீங்களாம் கேட்டு உயிரோடு இருக்கீங்கன்னா சாகவே மாட்டீங்க, எவ்வளோ வேணால் பாடலாம். அல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை உங்கள் அறிவுக்கு புரியாதது உங்கள் அபிஷேகத்துக்கு நல்லாவே புரியும். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன், அவன் பேர் மோசே. சொல்லுங்க, அவன் பேர். எல்லா பிள்ளைங்களையும் தூக்கி தண்ணியில் போட்டு பெற்றவங்களையே கொல்லும்போது அவன் தாய் தகப்பன் மட்டும் அந்த பிள்ளையை பார்க்கும்போது அந்த பிள்ளை மேலே வித்தியாசமாக என்னமோ இருக்குதுப்பா. அந்த பையன் பிறந்து கையில் எடுக்கும்போது அந்த தாயின் தகப்பன்னு பார்த்து சொன்னாங்க, இவன் இந்த பிள்ளை மேலே சம்திங் என்னமோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது. அவன் முகத்தில் ஏதோ ஒரு பிரசன்னம் இருந்துச்சு. அல்லேலூயா. எபிரேயர் 11 ஐ திங்க் எத்தனை வசனம், 4, 5, 14 வாசிங்க பார்க்கலாம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார், நல்லா கேளுங்க, பாருங்க, மோசே பிறந்தபோது அவன் தாயின் தகப்பன்மார் அவனை அழகுள்ளவன் என்று அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. அழகுன்னு என்னத்தோம், பார்க்க அழகா இருக்கிறானா? ஏமா நீக்குரோக்காரனுக்கு புள்ள பிறந்தா கூட அந்த புள்ள என்ன சொன்னோம், அழகா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா காக்கைக்கு தன் குஞ்சு, காக்காவுக்கு கருப்பு குஞ்சு கிடையாது. என்னவா, என் குழந்தை என்னது, கோல்டுன்னு தான் சொல்லுமா. அல்லேலூயா. அதான் கோல்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. அல்லேலூயா. சரி, என்ன சொல்ல வர்றேன்னா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அந்த மோசேயுடைய அப்பா அம்மா அந்த பிள்ளையை பார்த்தோன்னே இந்த பிள்ளை முகத்தில் அழகை பார்க்கல, இந்த பிள்ளை முகத்தில் இருந்த ஒரு தேவனுடைய அழைப்பை பார்த்தார்கள். அந்த பிள்ளையை பார்க்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. இந்த பிள்ளையினுடைய முகம் மற்ற பிள்ளைங்களுடைய முகம் மாதிரி இல்லை, இவன் முகத்துக்குள்ள ஒரு பிரசன்னம் இருக்குது. அவனை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வருது. அவர்கள் விசுவாசத்தினாலே அந்த பிள்ளையை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சான், விசுவாசம் வந்துச்சு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படல. அல்லேலூயா. மோசே பிறந்த அந்த நாளில் அந்த குடும்பத்துக்குள் இருந்த பயம் நீங்கியது. அல்லேலூயா. ஐயோ பார்வோன்னு பயந்து நடுங்கிட்டு இருந்தவங்க மோசே பிள்ளை பிறந்தோன்னே அந்த பிள்ளைய அப்பாவும் தாயும் பார்த்தோன்னே, ராஜா, என்னடா ராஜா, நம்ம வீட்டில் ராஜா மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருக்கேன்னு சொல்லி இவனை பார்த்தோன்னே அவனை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தைரியம் வந்துருச்சு அந்த பிள்ளையை பார்த்தோன்னே. அவன் முகத்தில் அப்படி ஒரு பிரசன்னம். அல்லேலூயா. அந்த பிள்ளை அழகு உள்ளதை கண்டு விசுவாசத்தினாலே ராஜாக்கு பயப்படாமல் அந்த பிள்ளையை தூக்கி 3 மாசம் என்ன பண்ணிட்டாங்களாம், ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஏன் ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னா இந்த பிள்ளை மேலே ஏதோ ஒரு அழைப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அவன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன், எத்தனை வசனம் சொல்லுங்க, 24. அவன் வாலிபனாயான போது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்க பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நீங்க எதை நம்ப பண்றீங்களோ அதுதான் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையாவே மாற்றும். புரிந்தவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் என் பையன் மேல எப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தரின் பேரில் வைத்து நான் அவனை பார்க்கிறேனோ அந்த பார்வைக்கு ஒரு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு சரியா புரியல நினைக்கிறேன். இயேசு பிறந்தபோது மரியாளுக்கு அது பிள்ளைன்னு பார்க்கல, இந்த பிள்ளை தேவனுடைய
ஒரு பெரிய அழைப்பை பெற்றிருக்குது. அவளை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை அவள் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள்னு போட்டிருக்குது. யோசேப்புக்கு பிறக்கிறான், கொஞ்சம் வாலிபன் ஆகிறான். ஒரு கனவு வந்து சொல்றான் அப்பா கிட்ட, அப்பா நான் ஒரு கனவு பார்த்தேன், நான் என் கதிர்கட்டு நிக்குது, உங்க கதிர்கட்டு அண்ணன் தம்பி எல்லாரும் என்ன பண்றாங்க, கீழே விழுகிறாங்க, சூரியனும் சந்திரனும் கூட வணங்குகிறது அப்படின்னும் போது யாக்கோபு அந்த காரியத்தை தன் மனதிலே வைத்து கொண்டான். ஏய் என் பிள்ளை ஒரு கனவை கண்டான், இத்தனை வருஷமா லேட்டா பிறந்த பிள்ளை, நான் தான் இவன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு பார்த்தா இவன் மேல ஆண்டவருக்கு பெரிய ஒரு அழைப்பு இருக்குது. என்ன அழைப்புனா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேல அவன் உயருவான். அந்த வசனத்தை தன் மனதுக்குள்ளே அவன் அந்த தரிசனத்தை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டான். என் பிள்ளை நாளைக்கு பெரியவனாகும் பொழுது அவன் கரெக்டா இருப்பான், அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், அவன் மூலமா கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களில் எத்தனை பேருக்கு உங்க பிள்ளை மேல அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது? அந்த பார்வையோட பிள்ளைங்களை பாருங்க. மக்கு மட சாம்பிராணி இருக்க பாரு, பக்கத்து வீட்டில் கோபாலு பாரு, இந்த பக்கம் ராமசாமி பாரு, குப்புசாமி பாரு, அந்த சாமியெல்லாம் பார்க்காதீங்க. சாமியை பார்த்து உங்க பிள்ளைய ஆசீர்வதிங்க, நல்லா இருக்கும். படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாரும் கிடையாது. ஒழுக்கம், திறமை, புத்திசாலித்தன்மை, சாதுரிய ஞானம், தேவ தயவு ஒரு பிள்ளைக்கு இருந்தா அவன் தானா மேலே வருவான். அல்லேலூயா. வசனம் போடுறது, அவன் வாலிபனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். யார் டீச் பண்ண அவனுக்கு? அவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? எங்க வளர்றான்? பார்வோனுடைய வீட்டில். ஏங்க நீங்களாம் நன்றி விட மாட்டேன், உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தாலும் என்ன பண்ணுவீங்க? நன்றியா இருப்பீங்கல்ல. ஆனா 3 மாசத்துல இருந்து 40 வயசு வர்ற வரைக்கும் அன்னைக்கு அவனுக்கு பர்த்டே, அன்னைக்கு அவனுக்கு பர்த்டே. ராஜா வீட்டில் பார்வோனுக்கு அப்புறம் இவன் தான் யாரு? பார்வோன். 40 வயசு ஆகும் பொழுது அவன் மண்டைக்குள்ள என்ன அடிச்சிச்சுன்னா, டேய் நீ இதுக்காக அழைக்கப்படவில்லை, நீ இந்த ஜனத்தை விடுதலையாக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. இதை யார் போதிச்சிருப்பா? நம்ம நினைச்சிருப்போம் அவங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. பால் குடிக்கிற பிள்ளை மலர்ந்தோன்னா அது எங்கே போயிடுச்சு? அரண்மனைக்கு போயிருச்சு. மீதி ஒரு 5 வருஷம் வளர்த்துருப்பாங்களா, மீதி 35 வருஷம் யாருடைய டீச்சிங்கில் மோசே வளர்ந்துருக்கான்? பார்வோனுடைய டீச்சிங்கில், அவனுடைய அண்டரில் அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்திருந்தான், எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தான். அப்போ எவ்வளோ நன்றியாக இருப்பான். எப்பா எல்லாரையும் கொள்ளும்போது என்னை மட்டும் அந்த அம்மா காப்பாற்றி வச்சிருச்சு, அம்மா எங்கள் அம்மா கூட என்னை போட்டிருக்கோம், நீ தாம்மா என்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி எங்கே தான் விழுந்திருக்கணும்? நியாயமாக யார் காலில் விழுந்திருக்கணும்? பார்வோனுடைய குமாரியுடைய காலிலேயே மோசே விழுந்து அவளுக்காகவே தண்ணி ஊற்றி காலை கழுவி காப்பாற்றிருக்கணும். நீ மட்டும் அன்னைக்கு குளிக்க வரலையோ, எங்கள் ஆத்தா என்னை விட்டு போனிச்சு பார், முதல்ல தின்றுருக்கும். அல்லேலூயா. என்னை எது வேணா காலி பண்ணியிருக்கலாம், எங்க ஆத்தாக்கார என்னை விட்டு தூரத்தை பார்த்துட்டு இருக்கா, பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ, சாகுமா சாகாதான்னு என்ன பண்ணிருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ல இப்படி இருந்து ஒருத்தன் தண்ணியிலிருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மோசேக்கு பேர் வைக்கிறதே யார் தான்? பார்வோனுடைய குமாரத்தி தான் பேர் வைக்கிறா. எப்பா உன் பேர் என்னது? மோசே, நீ தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். அப்ப அவன் எவ்வளவு நன்றி உள்ளவனா இருந்திருப்பான், யோசிச்சு பாருங்க. ஆனா அவனுக்கு பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லுறது கேட்கும் போது அவனுக்கு வெறுப்பா இருந்துச்சான். சீ, என்ன சொல்ற, என்னைய போயிட்டு ஒரு பார்வோனுடைய மகன் சொல்ற, இப்படிப்பட்ட பேர் எனக்கு இருக்கிறத விட என் ஜனத்தோட பாடுகளை அனுபவிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏங்க நான் சொல்றது புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு மனநிலை மோசேக்குள்ள வந்தது எப்படி வந்துச்சு? அந்த பிள்ளையை பார்க்கும்போது அந்த தாய் தகப்பன் எதை விசுவாசித்தார்களோ அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். அவன் வளர்ந்து வரும் பொழுது உலக பிரகாரமான அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு தன் இருதயம் போகல. அவனுடைய இருதயம் முழுவதும் தேவனே தேவன். எங்க இருக்கிறான்? பார்வோனுடைய வீட்டுக்குள்ள 35 வருஷமா சர்ப்பங்களை வணங்குகிற கூட்டங்களுக்குள்ள யெகோவா தேவனை நம்பிக்கையோடு விசுவாசித்தான்னா அவனை எப்படி கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார்னு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க இவன் கெடுத்துட்டான், அவன் கெடுத்துட்டான், இவன் கூட போய் சேர்ந்து இந்த பழக்கத்தை கெடுத்துக்கிட்டான்.
கர்த்தருக்குள்ள உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து விசுவாசிங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய காலங்களை கர்த்தர் தம்முடைய கையில் வச்சு கொண்டாடுவார். அல்லேலூயா. புரிந்தவங்க புரிய மாறாமன்னு சொல்லுங்க. மோசேயினுடைய 40வது நாள் வரும்பொழுது அவன் வெளியே வந்துட்டு தான் வேலையை ஆரம்பிச்சுட்டான். அவன் ஆரம்பிக்கல, உள்ள இருந்து அவன் அனாயிட்டிங் அவனை வெளியே ஆரம்பிக்க வச்சிருச்சு. அல்லேலூயா. எதனுமே புரியுது உங்களுக்கு? அபிஷேகம் நுகத்தை உடைக்கும். அபிஷேகம் நுகத்தை உடைக்கிற மாதிரி உங்களை உருவாக்கும். அபிஷேகம் உங்க மேல இருக்கிற நுகத்தை முறிக்கிற அளவுக்கு உங்களை அப்படியே பலப்படுத்தி கொண்டு வரும். என் பிள்ளைங்க மேலெல்லாம் நான் அளவு கடந்த அசாதாரணமான நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளா இருப்பான். இப்படி இன்னைக்கெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. அப்படி உங்க பிள்ளைகளை இப்ப இருந்து என்ன பண்ணணும்? அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் பேசணும். தெரியாம கூட அவங்க வாயத்தை நம்ப கூடாது. சபிக்கவோ திட்டம் போது கூட அவனுடைய ஆவி முறியாத மாதிரி சொல்லணும். அல்லேலூயா. ஆவி முறிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் யாராலே தாங்கவே. ஒரே ஒரு முறை அவங்க பிள்ளைய பார்த்துட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு இது ஒரு ஒன்றுக்குமே லேக் ஆகுதுன்னா, வெளியில் உள்ளவங்க 1000 பேர் சொல்லலாம், தான் குடும்பத்தில் உள்ளவங்களே தன்னை நம்பலைன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய தேற்றுறதுக்கு பலப்படுத்துறதுக்கு யாரால முடியும்? முடியவே முடியாது. பல நேரத்தில் தான் பல பிள்ளைங்க ஒழுங்கா லைஃப்பை கெடுத்துக்கிட்டதுக்கு காரணமே என்னன்னா, பெற்றவங்க வாயி அவன் கூட சரியா போ நீ சேர்ந்து கஞ்சாடி, கோபத்தில் திட்டுறது, போ நீயும் போயிட்டு குடி, அவன் பண்ற மாதிரி போனிக்கிதாங்க நீயும் பண்ண போற. அது வார்த்தை இல்லை, உள்ள இருந்து வருகிற வார்த்தையின் வல்லமை அதை அப்படியே மாத்திரும். அவனை ஞானமா உருவாக்க வேண்டிய சிற்ப ஆசாரிகளா நம்ம இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, புத்தி உள்ள சிற்ப ஆசாரி அஸ்திபாரம் போடுவதை போல நான் உங்களுக்கு அஸ்திபாரம் போட்டேன். நீங்க போட்டிருக்கீங்களா அப்படி உங்க பிள்ளைகளுக்கு அஸ்திபாரத்தை? அப்படி போடணும். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் என் பிள்ளை கர்த்தருக்குள்ள நிற்பான். 6 வயசுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பிள்ளைகளுக்கு கர்த்தரை பத்தி போதிச்சிடணும். 5ல் வளையலன்னா அப்புறம் வளைக்கவே முடியாது. இன்னைக்கும் உங்க பிள்ளைகள் உங்க கையில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நம்பி பேசுங்க. அவங்களுக்கு பெரிய பொறுப்பை சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன மிஞ்சி போனால் 7 வயசுலலாம் எங்கள் அம்மா பேசுறது ஒரு 25-30 வயசு உள்ள ஆம்பளைக்கு பேசுறதெல்லாம் பேசியிருக்கோம். ஏய் பையன் வளர்ந்து எல்லாத்தையும் பார்த்துருவான், எல்லாத்தையும் கட்டிடுவான், எல்லாம் மாறிடுவான், பையன் வளர்ந்துருவான், இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிரும். அதுவே எனக்கு அப்போ என் மேலே என் குடும்பம் என் மேலே பெருசாக நம்புது. நம்ம ஏதாவது அப்படி இப்படி ஆயிட்டோம்னா அவங்க நம்பிக்கையை நான் கெடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சு. அல்லேலூயா. ஏங்க நான் முதல்ல ஒரு படம் வரைஞ்ச பொம்மை போட்டு 2 கை குச்சி இப்படி தெரியல, உங்க பிள்ளைங்க பொம்மை வரைவாங்க எப்படி வரைவாங்க? ஒரு ரவுண்டு போட்டு மேலே 3 கோடு போட்டால் முடி, ஒரு இப்படி கோடு போட்டு இப்படி எக்ஸ் போட்டால் இது கை. நீங்களா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நான் வரைஞ்சதை பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு டீச்சர் பார்த்துட்டு, ஏ சூப்பராக வரைஞ்சிருக்கடா, என்னை ஆர்டிஸ்ட் ஆக்கிருச்சு. அந்த சூப்பர்னு ஒரு அம்மா சொன்னிச்சு இல்லையா, அது என்னைய டிராயிங் டீச்சர் ஆக்கிருச்சு. அது எனக்கு இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு அஸ்திபாரமான ஒரு பெரிய தொழிலா மாறிடுச்சு. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் அந்த டீச்சர் பார்த்துட்டு மண்டையிலே போட்டு படிக்க சொன்னா உட்காந்து பொம்மை வரைஞ்சா செய்வன பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா, அன்னையோட பென்சில் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அம்மா சொன்னது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். அல்லேலூயா. என்கரேஜ் பண்ணுங்க. அதுதான் மோசேயோட ஃபேமிலி அவங்களுக்கு பண்ணாங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வாசிங்க 3ஆம் அதிகாரத்தினுடைய 7-9. யாத்திரையாகமம் 3:7-8-9. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இப்ப ஆண்டவருக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி, சாதாரண கொடுமை இல்லை, ரண கொடுமை அனுபவிக்கிறாங்க, பயங்கர கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. தங்க வாழ்ற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு வாழ்றாங்க.
அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் போது இவங்களெல்லாம் எப்படியாவது நம்ம காப்பாற்றணுமேனு சொல்லி ஆண்டவர் 1,00,000 பேரையோ 100 பேரையோ 1000 பேரையோ தேடலை, ஒரே ஒருத்தனை தேடி கூட்டு வந்தார். ஏன் அப்படின்னா அதை தான் அந்த பிள்ளை பிறந்தபோது அவன் தாயும் தகப்பனும் நம்பினாங்க. என் பிள்ளை வளர்ந்து இந்த 400 வருஷமாக நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த அடிமைத்தனத்திலேருந்து எங்களை காப்பாற்றுவான்னு அந்த குடும்பம் நம்பினுச்சு. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டது ஒரே ஒரு மோசேயை. அல்லேலூயா. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். நல்லா அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். கடன் என்ற நுகம், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ற நுகம், பாரங்கள், பலவீனம், நோய் நொடி, இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன போட்டாலும் எதெல்லாம் உங்களுக்கு பாரமாக இருக்குதோ, எதெல்லாம் உங்கள் கழுத்தை நிமிர முடியாமல் இப்படி வச்சிருக்குதோ அது எல்லாத்தையும் உடைச்சி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நான். உன்மேல் இருக்கிற எகிப்தின் நுகத்தை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நான். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். என்னை மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க எல்லாரையும் என் குடும்பத்தின் மூலமாக நிமித்தி வைக்கும். அல்லேலூயா. சரி.